ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். இன்னும் வெளியில் 2 நாள் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிற எக்ஸாமில் 11th பயாலஜி டஃப் தான் இல்லைன்னு சொல்ல, பட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக எதிர்கொள்றதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடுறது. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க. நான் ரொம்ப முக்கியங்க உங்கள் கரியருக்கு நம்ம சேனல். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன் 70க்கு 70 எடுக்கிற மாதிரி. ஆனால் இதில் 70க்கு 70 எடுக்கிற மாதிரி ஓகே, இந்த பிடிஎஃப் நான் சொல்லிடுறேன். ஆனால் நான் ஒன்றுமே படிக்கல சார், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட் ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு 60 மார்க்காவது ஈஸியாக எடுக்கலாம் 70க்கு அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அண்ட் 70க்கு 70 எல்லாமே சொல்லிடுறேன். 70க்கு 70னா இந்த பிடிஎஃப் இருக்க எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. 60க்கு 60னா சாரி 70க்கு 60னா நான் சொல்கிறது மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட், சரி ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயமே என்னன்னு சொல்லிடுறேன். மெயினான விஷயம் என்ன சொல்ல, சாப்டர் 1 6, 7, 8, 9, 10. இந்த 9, 10 5 மார்க்கு புக் பேக்கில் சொல்கிறேன். சாப்டர் 1ல் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். 6, 7, 8 வந்து 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 2ல் 5, 6, 7, 8, 9, 10 டேபிள் நம்பர் 2.4 ஜிம்னோஸ்போம் ஆங்கியோஸ்போம். சாப்டர் 1 சாப்டர் 2ல் எல்லாருமே படிங்க, ஓகேவா. அப்புறம் பேராகிராஃப் நம்பர் 2.5.3 ஏன்னா தமிழ் மீடியம் இருப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஸோ நான் சாப்டர் 1 சாப்டர் 2லாம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, எல்லாமே படிங்க. சாப்டர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8, 10 இதில் டயக்ராம் வந்து லீஃப் மட்டும் பார்த்தா ரூட்டும் பார்க்கணும். ரூட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. நான் இங்கே எழுதுகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூட்டோட டயக்ராம், வேரோட டயக்ராம், சரிங்களா. சரி, தண்டு வேணாம், ரூட்டோட டயக்ராம் அது மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் டயக்ராம் ஆஃப் லீஃப். அண்ட் 6, 7, 8, 10 புக் பேக்கில் இது நீங்கள் படித்து தான் ஒன்றும். சாப்டர் 4லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர், சரிங்களா. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே மறைக்குது. ஓகே, சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 4.3.5 ஏஸ்டிவேஷன், டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன் கண்டிப்பாக 5 மார்க் எல்லோரும் படிக்கணும். ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா, ஐபிஸ்கஸ் ரோசா, இக்ஸாரா, ஃபைலந்தஸ், கொக்கஸ், நிசிஃபரா. இதில் ஃப்ளோரல் ஃபார்மாவும் ஃப்ளோரல் டயக்ராமும் கண்டிப்பாக படிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட் 3 மார்க்கில் 3 பாயிண்ட் எழுதணும். 4.7.3 4.8.2 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட் 5 மார்க்கில் கேட்பாங்க. 5 விதையின் முக்கியத்துவம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் படிக்கணும். ரேஸ்மோஸ் சைமோஸ் டிஃப்ரென்ஸ் 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் 6, 7, 8, 9, 10 8ல் 5 மார்க்கு, 10th 5 மார்க், அவ்வளோதான். சாப்டர் 5ல் ஒருவேளை நான் நல்லா படிக்க முடியல சாப்டர் 5 அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸு 5.1 டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக் படிச்சுட்டு கிளிட்டோரியா டேர்னேட்டாவும் தத்துரா மெட்டலும் ஆலிம்சிப்பாவும் அட்லீஸ்ட் இந்த 3 பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன்னா அது என்ன கரோலாவா இல்லை வந்து எவ்வளோ கரோலா, ஆண்ட்ரோசியம் என்ன, ஜைனோசியம் என்ன, இன்ஃப்ளோரசன்ஸ் என்ன, ஒரு 6 படித்தா போதும். 6 படித்து ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதுனா போதும். ஸோ இதில் நீங்கள் பண்ணிங்கனாலே 3 5 மார்க்கும் எழுதிடலாம், சரிங்களா. 3ல் ஏதோ ஒரு 5 மார்க் எழுதிடலாம். மீதியெல்லாம் படிக்க முடியலனாலும் விட்டுருங்க, ஆனால் மீதியும் இம்பார்ட்டன் தான், சரிங்களா. பாருங்கள், ஒன்றுமே சொல்ல பாருங்கள். ஐசியன் பிரின்சிபல் 3 பாயிண்ட் படிக்க மாட்டிங்களா. ஐசியன் தத்துவம், பெந்துமன் ஊக்கர், ஃபிகர் நம்பர் 5.6 அந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் படித்தா போதும். ப்ரிப்ரேஷன் அண்ட் ஹெர்பேரியம் ஆஃப் யூசஸ் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூஸ் ஆஃப் ஹெர்பேரியம் கூட கேட்பாங்க. 5.7 பேராகிராஃப் நம்பர் புக் பேக்கில் 5th, 7th, 8th 7th ஒன்று வந்து 5 மார்க்கு. அது வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்குன்னா இந்த டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்கும் கிளிட்டோரியா, தத்துரா மெட்டல், ஆலிம்சிப்பா மட்டும் பாருங்கள். ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். சொலினேஷியே, லில்லியேஷியே, அடுத்து வந்து அவ்வளோதான். அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதார ரீதி முக்கியத்துவம் சொலினேஷியவும் லில்லியேஷியவும் பார்த்துக்கோங்க. 3 பாயிண்ட். சாப்டர் 6 ப்ரூக்கைட்ஸ், மெசோக்ரைட்ஸ், யூக்ரைட்ஸ் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் செல்வாலின் பணிகள் என்ன, அப்புறம் ஸ்பெஷல் டைப் குரோமோசோம், இந்த குரோமோசோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டின் அண்ட் லாம்பிரிஸ் குரோமோசோமோட டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிகர் நம்பர் 6.25 6.26 ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் 6, 7, 8, 9, 10 இந்த லெசனும் ஈஸி தான். சாப்டர் 7 10, 11, 12, 14 சாப்டர் 7 ஒரு போன லெசன் என்னன்னு சொல்லுங்கள். மிட்டாசிஸ், மியாசிஸ், அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ். சத்தியமாக சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி. அந்த டிஃப்ரென்ஸ் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே எழுதலாம். சாப்டர் 8 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் புக் பேக்கில் வந்து 6th 1, 7th 1, ஓகேவா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இது இவ்வளவு இருக்குது. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அது வந்து புக் பேக்கில் இருக்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன் 5 மார்க்கு.
உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 முடியாதவங்க விட்டுருங்க. பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ சாப்டர். சாப்டர் 8ல் 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது படிச்சு மெரிஸ்டெம் பர்மனெண்ட்டு, காலன் கைமா செரலன் கைமா, ஃபைபர் செலரைன்ஸ், ஸ்டாக்கைட்ஸ் அண்ட் ஃபைபரைட்ஸ், சீவ் செல் அண்ட் சீவ் டியூப், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெமினல் டிஷ்யூ, டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கட்ரியின் வகைகள். இது வந்து 5 மார்க் எல்லாரும் படிங்க. ஒரு வேளை எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களால் படிக்க முடியலன்னா புக் பேக் மட்டும் போது 7, 9, 10 படிச்சுட்டு புக்கின்ல டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கட்ரையாவது படிங்க. ஆனால் எல்லாம் படித்தா நல்லது தான். சாப்டர் 11 கேட்டஸ் ஆஃப் டெஃப்யூஷன், 11.6.7 கெகனன்ஸ் போட்டோமீட்டர். இந்த வருஷம் கேட்பாந்தில் போன வருஷம் கேட்டாங்க. 7, 8, 9 புக் பேக்கில். ஓகேவா? ஒரு வேளை நான் வீக்காக இருக்கேன்னா இந்த லெசனே விட்டுருங்க. இதுலேருந்து கேட்க வாய்ப்பு கம்மி தான். சாப்டர் 12 நல்லா விட்டுங்க. இந்த லெசனை விட்டுறலாம். ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா நல்லா படிச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க. 12.1 டேபிள் டிஃப்ரென்ஸ் படிச்சுதாகணும். 12.8 அதாவது பேராகிராஃப் நம்பர் N2 சைக்கிள் படிச்சுதாகணும். 5 மார்க்கு. புக் பேக்கில் 7th 9th. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 12.8ல் N2 சைக்கிளாவது படிங்க. 5 மார்க்கு. அது தவிர்க்க முடியாது. சாப்டர் 13ல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போட்டோசின்சிஸின் முக்கியத்துவம். ஸோ இது வந்து ஒளிச்சேர்க்கையா, அது என்னமோ வரும், ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 13.1.2 சாப்டர் 13ல் கண்டுபிடிக்கணும். ஒளியின் பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் ஒரு 3 பாயிண்ட் அதை படிச்சுக்கணும். எல்லாரும் படிக்கணும். இதில் இருக்க டேபிள் நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே எல்லா டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அதை ஒன்று வந்துடும். டேபிள் நம்பர் 13.2, 13.3 சைக்கிளிக் நான் சைக்கிளிக், சுழற்சியற்றது சுழற்சி 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபிகர் நம்பர் 13.7 கேல்வின் சைக்கிள் மிக மிக முக்கியமான 5 மார்க்கு. அது அந்த சைக்கிள் மட்டும் வரைஞ்சா போதும். ஓகேவா? டேபிள் நம்பர் 13.4 C3 C4 5 மார்க்கு. டேபிள் நம்பர் 13.5, டேபிள் நம்பர் 13.6. இந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக படிங்க. புக் பேக்கில் 7, 10. ஒருவேளை நல்லா படிக்க முடியலனா புக் பேக் 7, 10 விட்டுட்டு மீதியெல்லாம் படிங்க. சாப்டர் 14 டேபிள் நம்பர் 14.1 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேபிள். ஃபிகர் நம்பர் 14.6 கிளைகோலிசிஸ் 5 மார்க். அந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் படித்தா போதும். ஃபிகர் நம்பர் 14.8 கர்ப் சைக்கிள் 5 மார்க். கர்ப் சைக்கிள் அந்த சுழற்சி படம் வந்து எழுதணும். 14.6 ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். கண்டிப்பாக இந்த 14.6 ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டில் புக் பேக் இருக்கிறதாவது படிங்க. புக் பேக்கில் ஒரு ரெஸ்பிரேட்டரி சுவாச ஆய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சுவாச இயல்பா என்னமோ சொல்லுவாங்க. அந்த கேள்வி வந்து புக் பேக்லையாவது இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. டேபிள் நம்பர் 14.3 எல்லாருமே படிக்கணும். ஃபென்டாஸ் பாஸ்பேட் பாத்வே முக்கியத்துவம், இது எல்லாருமே படிக்கணும். 3 பாயிண்டாவது படிங்க. 5 மார்க் கூட கேட்க மாட்டோம். 3 மார்க் பாயிண்டாவது படிங்க. 5 பாயிண்ட் வந்து நல்லா படிக்கணும் படிங்க. புக் பேக்கில் 6, 7, 8, 9, 10 அது எல்லாரும் படிக்கணும். 15th லெசன் லாஸ்ட் லெசன் பயோபாட்னியில் இது ரொம்ப ஈஸியான லெசன். வாழ்வியல், அதாவது வாழ்வியல் விளைவுகள், அதாவது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஆக்சின், கிபெர்லின், சைட்டோகைனான், எத்திலின், அபிபிஸ்க் ஆசிட் 5மே படிங்க. ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3ஆவது படிங்க. அடுத்து வெர்னலைசேஷன் 15.4 குளிர்பதனம், அதோட தொழில்நுட்ப முறை, அதாவது டெக்னிக்ஸ். இது வந்து ஜென்ரலாக கேட்குறது இல்லை, பட் படிச்சுக்கோங்க, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிசிடி கண்டிப்பாக ப்ரோக்ராம் செல் டெத்தோட முக்கியத்துவம் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட. 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க் கேட்கலாம். 8, 9, 7 புக் பேக்கில் 5 மார்க் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. அது புக்கின்லேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் மார்க் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் தான் மார்க் பண்ணியிருப்பேன். அதுலேயும் நீங்கள் கம்பெனி படிக்கிறீங்க. நான் ரொம்ப வீக்காக இருக்கவங்க தான் ஒரு 7-8 கொஸ்டின் ஒமிட் பண்ணியிருப்பேன், தவிர மீதியெல்லாம் அப்படியே தான் சொல்லியிருக்கேன். பயோஜாலஜி பாருங்கள், முழுக்க புக் பேக் நம்பி தான் இருக்குது. புக் பேக் படிச்சிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம். சாப்டர் 1ல் இன்னொன்று பயோபாட்னியில் எந்த லெசனில் அதிகமாக 5 மார்க் கேட்பாங்கன்னா சாப்டர் 14, சாப்டர் 15, சாப்டர் 15, 14, 13 இந்த சாப்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 12, சரிங்களா? அப்புறம் ஓகே சாப்டர் 12. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்கலாம். அப்புறம் 5th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ இந்த சாப்டர்லாம் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கேட்பாங்க. அண்டு நான் பாருங்கள் ஒன்று விட்டுட்டேன், சாப்டர் 10ன்னு நினைக்கிறேன். அதாங்க டைகோட் ஸ்டெப்பு, மோனோகோட் ஸ்டெம்மு, டைகோட் ரூட்டு, மோனோகோட் ரூட் வருமே, அந்த கொஸ்டின் படிக்காம விட்டுறாதீங்க. ஐ திங்க் சாப்டர் 9, 10, ஆமாம் 10 தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. 9ஆ 10ஆன்னு தெரில, 9 தான் நினைக்கிறேன். 9th வந்து அது பார்த்துக்கணும், நான் மார்க் பண்ணியிருக்கேன். டைகோட் ஸ்டெம் ஓரிதிலை வேறு தண்டு, ஈரிதிலை வேறு தண்டு, அந்த பார்த்துக்கோங்க. டைகோட் ஸ்டெம் மூணு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜுவாலஜியில் புக் பேக் சாப்டர் 1ல் 9, 10, 11, 11th வந்து 5 மார்க்கு, 12, 13, 14, 15 ஈஸி தான், படிச்சிருங்க. சாப்டர் 2ல் 22, 23, 24, 25, 30, 31, 36, 37, 39, 38, 40. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் சார், இவ்வளவும் படிக்க முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் எல்லாத்தையும் பாருங்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12 வந்து 5 மார்க்கு பார்த்துருங்க. 4th லெசன் எல்லாம் நான் ரொம்ப வீக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். டேபிள் நம்பர் 4.1 அந்த லம்போட்டிவ் மார்ட்டி அண்டு மெட்டாஃபயர் பொஸ்துமா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும், 5 பாயிண்ட்டு. டேபிள் நம்பர் 4.3
ஃப்ராகுக்கும் டோடுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் 14th புக் பேக்கில் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 24, 25, 26, 27 வந்து 5 மார்க்கு, 28 5 மார்க், 29 5 மார்க், 29 இது 35 மார்க்கு. புக்கின் வந்து எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராகு, தவளையின் பொருளாதார முறைகள் முக்கியத்துவங்கள் 5 மார்க் 5 பாயிண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. மார்பாலஜி ஆஃப் ஃப்ராகோட அந்த அமைப்பு வந்து படித்து எழுதணும், அது வந்து 5 மார்க்கு. ஸோ இந்த லெசனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க். அந்தளவுக்கு இந்த லெசன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசன் யாருமே விடாதீங்க. ஒருவேளை சாப்டர் 1 சாப்டர் 2 3யும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சௌரியம், ஏன்னா மேலேயே 2 2 மார்க் எழுதலாம். சாப்டர் 5ல் எல்லோரும் விட்டுருங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்க விட்டுருங்க. நல்லா படிக்கிறவங்க 17, 18, 19, 20. ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டும் பார்த்துக்கோங்க. சிறுகுடலோட கண்டிப்பாக அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் 5 மார்க்கில் கேட்பாங்க, அது எல்லோரும் பார்க்கணும். 5.6 டைஜஸ்டிவ் டிஸார்டர் அந்த பேராகிராஃபெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க. படிக்க முடியாத ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டும். சாப்டர் 6ல் மெக்கானிசம் ப்ரீத்திங் படிக்க முடியாதவங்களும் இது பார்த்து தான் ஆகும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான 5 மார்க். 6.3 17, 18, 19, 20, 21, 23 வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க். இது முடியாதவங்க விட்டுருங்க. சாப்டர் 7ல் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஆர்ட் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் எல்லாருமே. PQRST வேவ் வேண்டாம், விட்டுருங்க. யார் ரொம்ப முடியாதவங்க விட்டுருங்க. நல்லா படிக்கணும், படிச்சுக்கோங்க. 7.4.1 பேராகிராஃப் நம்பர் 15, 16, 17, 18, 21, 24 எல்லாருமே படித்தாகணும், ஏன்னா ஈஸி. 24 வந்து இம்பார்ட்டன்ட் டயக்ராம் அது. சாப்டர் 8 25, 27, 28, 29, 30, 31, 33, 34, 35 ஒரு வேளை நல்லா படிக்க முடியலன்னா இதை விட்டுட்டுங்க. ஆனால் புக்கின்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் 8.2.2வும் 8.2.1 ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னியும் படித்து தான் ஆகணும் டயக்ராமோட, ஏன்னா டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9 21, 22, 23, 24, 25, 27, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. சார் இதெல்லாம் படிக்க முடியாது சார், கஷ்டம் சார்னா விட்டுருங்க. 35th ஒழுக்கமாக படிங்க, மீதியெல்லாம் படிக்க வேண்டாம். சாப்டர் 10ல் டயக்ராம் பிரெயின் எல்எஸ் ஆஃப் ஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ வரைய சொல்லுவாங்க, பிரெயினும் வரைய சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் புக் பேக் சாப்டர் 10ல் புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ல் புக் பேக் படித்தோம். நான் இங்கே காம்பன்சேஷன் கொடுத்தேன்னா எங்கே கொடுத்த காம்பன்சேஷன் சாப்டர் 5ல் கொடுத்தேன். ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டும் படித்தா போதுன்னு சொன்னேன். யாருக்கு ரொம்ப முடியாது, உங்களுக்கு 70 எடுக்கணும், படிக்கணும் எல்லாமே. மெக்கானிசம் ப்ரீத்திங் மட்டும் படித்தா போதும்னே. அடுத்தது ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் படித்தா போதுண்ணே. அப்புறம் இதில் எல்லாமே படிக்கணும். சாப்டர் 8ல் இந்த புக்கின் மட்டும் படித்தா போதுண்ணே, நெஃப்ரானும் கிட்னியும். சாப்டர் 9ல் எல்லாமே விட்டுங்க, 35th மட்டும் படிச்சுக்கோங்கண்ணே. இப்போ தான் காம்பன்சேஷன் கொடுக்க முடியும். சாப்டர் 10ல் எல்லாமே படித்து புக் பேக்கும் படிச்சுருங்க. 15, 19, 20, 22, 23, 24, 25, 26, 27 22வும் 26, 27 5 மார்க்கு. சாப்டர் 11 வந்து தைராய்டு டயக்ராம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், தைராய்டோட கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நீங்கள் வந்து புக் பேக் படிச்சிருங்க, ஈஸி தான், பார்க்குறத பெருசாக இருக்கும். 14, 16, 17, 18, 19, 20 21லேருந்து 5 மார்க்கு, 23, 24, 26, 27, 28, 29 5 மார்க்கு. சாப்டர் 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் சாப்டர். நான் ஃபெயில் ஆயிடுவேன் பயப்படுறவங்களாம் இந்த சாப்டர் படிச்சு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும், ஒரு 2 மார்க் வரும், அல்லது ஒரு 3 மார்க் வரும். 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 அட்லீஸ்ட் இதாவது பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங், மீனை வந்து எப்படி வந்து பராமரிக்கிற மாதிரி ஃபார்மிங் வந்து புக்கினில் கேட்பாங்க. அட்லீஸ்ட் இதையாவது கோ த்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். சரிங்களா? நான் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கல ஜுவாலஜியில், அதாவது முக்கியமான டயக்ராம் பாட்னின்னு எடுத்திங்கன்னா புக் பேக் டயக்ராம்ஸ் எல்லாமே ஏதாவது இருந்தால் பாட்னியில் டயக்ராம் வந்து லீஃபு ரூட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதை போக ஃப்ளோரல் ஃப்ளோரல் டயக்ராம் நான் சொல்லிட்டேன் நேற்று பயோ பாட்னியில், அது இங்கேயே கொடுத்துருக்கேன். இக்ஸோரா, ஹைபிஸ்கஸ் ரோசா, தத்துரா மெட்டல்லாம் வரைய மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்தது ஜுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் நெஃப்ரானு கிட்னி, பிரெயின் ஐ, இதில் ஹார்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் புக் பேக்கில் ஏதாவது இருந்தால் அந்த தைராய்டு டயக்ராமு, இந்த மாதிரி ஏதாவது மொக்கையாக இருக்க டயக்ராம் தான் கேட்பாங்க, அதை நம்ம படிக்காமல் போயிடுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச மொக்கையாக இருக்க டயக்ராம் தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அண்டு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதில் சாப்டர் 4ல் வந்து புக் பேக்கில் ஏதாவது டயக்ராம் இருந்தால் கேட்கலாம், மித்தபடி டயக்ராம்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் புக் பேக் இருந்தால் கேட்பாங்க டயக்ராம், ஓகேவா? ஹார்ட்டு கேட்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த PDF கீழே தர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணணும், என்ன பிளானுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒன்றும் பிளான் இல்லை, நீங்கள் இப்போ படிக்கவே இல்லையா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பாட்னியாவது நாளைக்குள்ளே முடிங்க, பயோ பாட்னியாவது முடிங்க. அதுக்கப்புறம் சண்டே நீங்கள் வந்து ஜுவாலஜி முடிச்சு மண்டே எக்ஸாம் போய்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த PDFக்கு படித்தா 70 எடுத்துடலாம், அண்ட் 60க்கு 60யாவது எடுத்துடலாம் நான் சொன்னது படிச்சிங்கன்னா. தேங்க்யூ.